ஸோ ஜாவாஸ்கிரிப்ட். இதனால நம்ம பார்த்த ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணக்கூடிய வெப் பேஜை வந்து நம்ம இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாட்டிக் வெப் பேஜ்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் வெப் பேஜ்னா ஒரு சிம்பிள் சினிமா போஸ்டர் மாதிரி தான், ஒரு ப்ரோச்சர் மாதிரி தான். அது உங்களால் பார்க்க தான் முடியும், பார்த்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை உங்களால் கேப்சர் பண்ண தான் முடியும், படிக்க தான் முடியும். அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ, இல்லை லாகின் பண்ணிக்கோ, இல்லை ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கோ, இல்லை உங்களோட பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கோ, இல்லை இந்த மாதிரி ஏதாவது எனி இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டி உங்களால் செய்ய முடியாது. இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டி என்ன? ஒரு ஏடிஎம் போகிறீங்க, உங்களோட கார்டை நீங்கள் என்ட்ரு பண்ணி பின் நம்பர் என்ட்ரு பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஆக்ஷன்ஸ்க்கு அதில் பதில் ரியாக்ஷன் கொடுக்கும். அது இன்டராக்டிவ். அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இத்தனை நாள் நம்ம பண்ணியிருக்கிற பேசிக் 88 ஆகட்டும், எந்த ஒரு டெம்ப்ளேட்டோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ப்ரெசன்டேஷன் லேயர் மட்டும்தான். ஒரு யூசர் வந்து இன்டராக்டிவ் இன்டர்ஃபேஸஸ் ஆர் இன்டராக்டிவ் பேஜஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள் பை தி ப்ரௌசர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ரௌசர்லேயும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒன் அண்ட் ஓன்லி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான். பேக்எண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்குது. ஸ்டார்டிங்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ கேள்விப்பட்டிருங்க கோபால், ஜாவா, இந்த மாதிரி பழைய காலத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் இருந்திருக்கும். காலம் போக போக அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஜாவாவுக்கு ஆல்டர்னேட்டாக டாட்நெட்டுக்கு ஆல்டர்னேட்டாக பைத்தானுக்கு ஆல்டர்னேட்டாக நோட்.js. அஃப்கோர்ஸ் அதுக்கு இருக்கிற க்ரெடிபிலிட்டி அது இருக்கும். பட்டு ஜாவாவில் டெவலப் பண்ணக்கூடியது நீங்கள் டாட்நெட்லேயும் டெவலப் பண்ணலாம். டாட்நெட்டில் டெவலப் பண்ணக்கூடியது நீங்கள் வந்து பைத்தான்லேயும் டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே ஆல்டர்னேட்ன்றது உண்டு. ஃப்ரண்ட் எண்டு இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஆல்டர்னேட்ன்றதே இல்லை. ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான். இது இதுக்கு ஆல்டர்னேட்டே இல்லை ஜி. ப்ரௌசர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜே இல்லை இந்த உலகத்தில். எந்த ஒரு ஸ்கிரிப்டிங் நீங்கள் எழுதினாலும் ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா அதை நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக தான் எழுத முடியும். நான் ஜாவாவில் எழுதிட்டு ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகணும் முடியாது. டாட்நெட்டில் எழுதிட்டு ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகணும்னா முடியாது. என்ன ஜாவாவில் வந்து நீங்கள் ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் அல்டிமேட்டாக ப்ரௌசருக்கு என்ன தேவை? ஜாவாஸ்கிரிப்ட் தான் தேவை. இனிஷியலி இது வெறும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மட்டும்தான் இருந்தது. போக 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 இந்த ஜாவாஸ்கிரிப்டை வந்து ஒரு ஒரு அசோசியேஷன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இது வந்து டெவலப் பண்ணி ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க தான் எக்மா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு, ECMA, எக்மா. It's open source community, is it? It's a community, yes. Okay. ECMA script. Okay. It is standard scripting language specific developed and maintained by the ECMA International under the இது அவங்க இது வந்து யூரோப்பியன் அப்ரிவேஷன் இது இருக்குது. யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மர்ச்சன்ட் அசோசியேஷன் ஏதோ இருக்கணும். இது correct. European Computer Manufacturers Association. Okay. Which is full form of the ECMA. ECMA. இவங்க தான் JavaScript is backed by this company. This is the what you called community or company or team, whatever you say. Even the main JavaScript was originally called LiveScript, but Netscape renamed to JavaScript, perhaps due to the hype surrounding Java.
JavaScript first appeared in Netscape. இது இதோட history. ஸோ இது Okay. பார்த்தீங்கன்னா JavaScript, okay. These are all the people who sets the full form of ECMA is the European Computer Manufacturers Association. ECMAScript is a standard for scripting language such as JavaScript, JScript. It is a trademark scripting language specification, the language based. So this is the what you called rules and regulations எல்லாம் செட் பண்ணுறது ECMA தான். Okay. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வெர்ஷன்ஸ் அவங்க தான் மேனேஜ் பண்ணுறது. Okay. ஓகே, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே ஓகே. ஸோ ECMAScript வெர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஸோ எர்லி டேஸில் ES1, ES2, ES3, ES4 இது வரைக்கும் நார்மலாக இருந்தது. Okay. ES5 2005ல் 2009 அப்புறம் 2015லேருந்து தான் ES6ன்றதே ஒரு மேஜர் ரிலீஸ். இது வரைக்கும் ஒரு கணக்கு அந்த அளவுக்கு Okay. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. Okay. ES5 வரைக்கும் நாட் மச் டிஃப்ரென்ஸ். Okay. பட் எப்போ ES5லேருந்து ES6 த மோஸ்ட் சப்ஸ்டான்ஷியல் அப்டேட் bringing modern JavaScript features such as let, const, array functions, classes, modules, promises இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆனது ES6 தான். இப்போ நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் அவங்க கேட்குறது வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ES5, ES6 தான் கேட்பாங்க. இந்த வெர்ஷன்ஸ் பற்றியெல்லாம் நிறைய கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் மச் டிஃப்ரென்சஸ். Okay. ஸோ ES5ல என்ன ஃபீச்சர்ஸ் இருந்தது, ES6ல நியூலி ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆட் ஆகிருந்ததுன்னு கேட்பாங்க. Okay. பட் இனிஷியல் லேர்னிங் கர்வில் அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தெர் ஆர் சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. Okay. பட் நீங்கள் எழுதுறது வந்து கற்றுக்கிறது வந்து ES5 தான் கற்றுக்கணும். ES5லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா ES6 வந்து இப்போ கூட நிறைய ஒரு கம்பெனிஸில் இன்னும் ஃபுல் ஸ்விங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கல. பிகாஸ் த பீப்புள் ஹூ ஸ்டார்டட் டெவலப்பிங் ஆல்மோஸ்ட் 2 decades ago 2005ல் டெவலப் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டில் தே ஆர் அரவுண்ட். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ES6 ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. பட் we will be seeing ES5 என்ன ES6 என்ன ES5ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ES6ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு we will be going through. Okay. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ES5 வெர்ஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ES6 வெர்ஷன்ஸ் வரைக்கும் போகிறோம் நம்ம. Okay. ஓகே Okay ஜி. லெட் ஸ்டார்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பிளேஸில் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு நம்ம வைக்கலாம். ஒன்று ஹெட் செக்ஷனில் வைக்கலாம், அல்லது பாடி செக்ஷனில் வைக்கலாம். இது நடுவில் எழுதுறது தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடு நம்ம எழுத போகிறோம். Okay. ஸ்கிரிப்ட் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் நடுவில் நம்ம எழுதுறது தான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. Okay. டெக்னிக்கலி அண்ட் தியரிட்டிக்கலி ஹெட் செக்ஷனில் வைக்கிறது தான் கரெக்டு. Okay. அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இல்லை சொல்கிறேங்க. தியரிட்டிக்கலி ரூல் படி நீங்கள் ஹெட் செக்ஷனில் தான் வைக்கணும். ஓகே. சில ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் ஹெட் செக்ஷனில் வைக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் கோடு ஒர்க் ஆகாது. ஓகே. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். நான் இதில் ஒரு ஹெட்டிங் வைக்கிறேன், வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட். இதோட கலர் மாற்றுறதுக்கு நான் ஒரு கோடு எழுதுறேன் ஜாவாஸ்கிரிப்டில். புரியலனாலும் பரவாயில்ல. என்னோட இன்டென்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு கோடு எழுதுகிறேன். இதோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கோடு எழுதுகிறேன். டாக்குமெண்ட் query selector h2 dot style dot color equal to red. தியரிட்டிக்கலி இந்த டாக்குமெண்ட்டில் இந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஓகே. when I run this document இதோட கலர் சேஞ்ச் ஆகியிருக்கணும், ஆனால் ஆகலை. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் ஆக்குறது லைன் நம்பர் 1லேருந்து தொடங்கி
லைன் நம்பர் 17 வரைக்கும் ஒன் ஆஃப்டர் தி ஒன் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் த Okay. எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஸோ லைன் Okay. நம்பர் 1லேருந்து நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகினே வர்றப்போ வென் யூ ஆர் அட் லைன் நம்பர் 9, இன்னும் லைன் நம்பர் 10, 11, 12 இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸ்டில் யூ ஆர் இன் லைன் நம்பர் 9. Okay. ஸோ நீங்கள் லைன் நம்பர் 9ல் இருந்துக்கிட்டே லைன் நம்பர் 14ல் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை கலர் நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. Okay. லாஜிக் புரியுதுங்களா பிரச்சனை என்னன்னு? புரியுது. நீங்கள் இது வரைக்கும் தான் வந்திருக்கிறீங்க. இன்னும் எக்ஸிக்யூட் ஆகாத ஒரு பகுதியோட பிஃபோராவே யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச். ஆமாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்து அதோட ஏன் எக்ஸிக்யூட் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எரரை செக் பண்ணி பார்த்தா அது சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா கேன் நாட் ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நல். ஸோ எதோட ஸ்டைலு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறீங்களோ அது வந்து அட் ப்ரெசண்ட்டு நல்லு என் கண்ணுக்கு தெரியலன்னுது. லைன் நம்பர் 9ல் நான் இருக்கிறப்போ அதோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லைன்னுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து எடுத்துகிட்டு வந்து கடைசியில் வச்சுட்டேன். இப்போ நான் லைன் நம்பர் 15க்கு வர்றதுக்குள்ள லைன் நம்பர் 14 வரைக்கும் மொத்தமாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே. அந்த சமயத்தில் லைன் நம்பர் 11 கூட எக்ஸிக்யூட் ஆன மாதிரி தானே, லைன் நம்பர் 12 கூட. ஆமாம். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுந்து தப்பு இல்லை, அந்த பர்டிகுலர் லைன் வச்சிருக்கிற பிளேஸ் தப்பு. ஓகே. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குமா ஜெயன்னா? இன்னொரு விஷயம் பாருங்கள். நான் இங்கே ஒரு பட்டன் வைக்கிறேன், சேஞ்ச் கலர். அந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது எதுவும் புரியலனாலும் பரவாயில்ல ஜி, இதோட லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றெல்லாம் நான் ஒன் பை ஒன் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த பட்டன் கிளிக் பண்ணால் தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே. கிளிக் பண்ணலைன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எப்போ பிக்சர்லுக்கு வரும், நீங்கள் எப்போ கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ. ஓகே. இந்த மாதிரி கோடு நான் எங்கே வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. அது கிளிக் பண்ணா அது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது சேஞ்ச் ஆகும். ஓகே. அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஓகே. ஃபஸ்ட்டில் நான் எழுதுந்து வந்து டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறப்பலே எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய சில கோடு. ஓகே. அந்த மாதிரி கோடு வந்து எண்ட் ஆஃப் தி பாடி செக்ஷனில் வச்சாதான் உண்டு. கரெக்டு. ஓகே. நீங்கள் கிளிக் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகணுன்ற மாதிரி கோடு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எழுதுகிற கோடு பேஜ் ஓப்பன் ஆகிறப்ப எக்ஸிக்யூட் ஆகணுமா, நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணுறப்போ எக்ஸிக்யூட் ஆகணுமான்ற சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் எழுதியிருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எங்கே வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க. ஓகே. அதனால தான் நான் சொன்னேன், தியரிட்டிக்கலி நீங்கள் ஹெட் செக்ஷனில் தான் வைக்கணும், ப்ராக்டிக்கலி சில சுச்சுவேஷனில் நீங்கள் பாடி செக்ஷனில் தான் வைக்கணும். ஓகே. நீங்கள் எந்த ஒரு தியரிட்டிக்கல் டாக்குமெண்ட்டு பார்த்தாலும் உங்களோட கோடு வந்து ஹெட் செக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது இருக்க வேண்டிய பிளேஸ் வந்து எண்ட் ஆஃப் தி பாடி செக்ஷன் தான். ஸோ பை டிஃபால்ட்டாக பாடியில் வைக்கிறதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. பட் சில பிளேஸில் சில ப்ராஜெக்டில் சில கோடு வந்து ஹெட் செக்ஷனில் இருந்தாலும் நீங்கள் டென்ஷன் படாதீங்க. என்னடா முரளி இது நம்மளுக்கு சொல்லவே இல்லையே, எல்லாமே பாடி செக்ஷனில் அவர் சொன்னார், இங்கே பார்த்தா என்ன ஹெட் செக்ஷனில் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட் கேன் பி பிளேஸ்ட் at the head section or at the body section. Both are completely acceptable, and practically it is good to place at the body section only. Okay. புரியுதுங்களா? புரியுது. நம்பர் 2, இது வந்து எல்லா கோடும் நம்ம டாக்குமெண்ட்லேயே எழுதியிருக்கிறோம். இதை சிஎஸ்எஸ் மாதிரி செப்பரேட்டாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் இந்த கோடு மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு
எக்ஸிக்யூட் ஆகும், பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் நம்ம இதில் வந்து. ஓகே. இது கூட நம்ம ஹெட் செக்ஷனாவது வச்சுக்கலாம், பாடி செக்ஷனாவது வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, ஸ்டில் ஒர்க் ஆகும். நம்ம லிங்க்னு ஒன்று கொடுப்போம்ல ஜி, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? லிங்க்னு நம்ம ஸ்டைல் ஃபைல்ஸை கொடுப்போம். ஓகே. சிஎஸ்எஸ் ஏதாவது நம்ம எழுதுறதா இருந்தால் லிங்க்னு கொடுப்போம். ஓகே. சிஎஸ்எஸ் கொடுக்குறது லிங்க்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்குறது ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட். ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு இல்லையா, அது தம் ரூலை வச்சுக்கோங்க. ஓ ஸ்கிரிப்ட் ஓகே. வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலு, லிங்க்ன்றது வந்து சிஎஸ்எஸ் ஃபைலுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கு எதுக்கும் குழப்பிக்காதீங்க. ஓகே. ஓகே ஓகே. ஃபைன். ஸோ நான் சொன்ன 2 பாயிண்ட்டு, ஜாவா ஸ்கிரிப்ட் தியரிட்டிக்கலி எங்கே இருக்கணும், ஹெட் செக்ஷனில், ப்ராக்டிக்கலி பாடி செக்ஷனில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, சேம் டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதிக்கலாம், அல்லது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு செப்பரேட்டாக ஒரு ஃபைலில், எக்ஸ்டர்னல் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. போத் ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே. Now comes data types. இது எக்ஸ்டர்னலி கொடுக்கிறது வந்து எங்கெல்லாம் கால் பண்ணலாம், either பாடி ஆர் ஹெட், எனிவேர் we can place it. Perfect. Anywhere You got நீங்கள் கால் பண்ணிக்கலாம், ஓகே. பிரச்சனை இல்லை. ஓகே, நோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சதந்திராஸ் 5 மெயின் டேட்டா டைப்ஸ். Okay. 1 ஸ்ட்ரிங்ஸ், ஏலேருந்து ஜெட் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், 0லேருந்து 9 வரைக்கும். பூலியன் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணுவோம், நல்ன்றது யூஸ் பண்ணுவோம், அன்டிஃபைன்ன்றது யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றது நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இந்த 5 பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பை டிஃபால்ட்டு படித்தவங்களுக்கு எல்லாமே இந்த 5 டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான், ஏலேருந்து ஜெட் வரைக்கும் எழுதக்கூடிய ஆளுங்க தான். 0லேருந்து 9 வரைக்கும் எல்லாருக்கும் நம்பர் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பூலியன் வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நல் அன்டிஃபைன்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். நல்லன்றது வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு கல் கொடுக்கறது வேறு, ஒரு எம்டி பாக்ஸ் கொடுக்கறது வேறு. ஒரு கல் நான் உங்கள் கையில் கொடுத்தேன்னா அது எப்போவுமே கல் தான். ஓகே. ஒரு எம்டி பாக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னா லேட்டராக அதில் நான் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அசைன் பண்ணுறோம். ஓகே. நல்ன்றது வந்து திஸ் இஸ் ஆல்சோ டேட்டா டைப், இட் கேன் நாட் பி சேஞ்ச்டு அட் ஆல். அன்டிஃபைன்ன்றது வந்து நான் இன்னும் டிஃபைன் பண்ணல, அது கொஞ்சம் நேரம் அடுத்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். எனி வேல்யூ நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு அர்த்தம். அன்டிஃபைன்டுன்னா ஓகே. இப்போ நல்ல என்ன சொன்னீங்க ஜி? எதுவுமே இல்லை, ஒரு பிளாங்க்கு. ஓகே. இதுதான் லோயஸ்ட் ரேஞ்ச். ஒரு 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 ஆளோட லோயஸ்ட் ஒரு 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 ஐட்டமோட லோயஸ்ட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு, அது அவ்வளோதான். நல்ல அதை விட கீழே போக முடியாது. நல்ல விட நீங்கள் கீழே போக முடியாது. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நெகட்டிவ் வேல்யூ ஆகிடுச்சு, பாசிட்டிவ் வேல்யூ ஆகிடுச்சு, கடைசி காலகட்டத்துக்கு வந்துருச்சு அது நல்ல. அதே அன்டிஃபைன்டு ஜஸ்ட் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்க போகிறீங்க, நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம், பூலியன் வேல்யூ கொடுக்கலாம், நம்பர் கொடுக்கலாம். நான் சொல்கிறேன், இதுக்கான சினாரியோஸ் நான் 1 by 1 நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 5 பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். இப்போ we are going to study about this. இது வந்து we call it as a constants. We call it as a primitive data types. Primitive data types. இது இல்லாமல் நம்மளால் ப்ரோக்ராம் எழுதவே முடியாது. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு லைனும் இந்த 5ல் ஏதாவது ஒன்று இருந்து தான் செய்யும். ஒவ்வொரு லைனும், ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு வேர்டும் நீங்கள் இதுதான் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுகிற வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டே இல்லை, உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும்னாலும் இந்த 5 பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் உங்களால் படிக்கவே முடியும் ஜென்ரலி. ஓகே. என்
ஸோ எப்படி நம்ம இந்த 5 எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் முரளி அப்படின்ற ஒரு வேல்யூ சேவ் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஜி, ஒரு தம்பு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிங்கிள் ஈக்குவல்ட்டு எப்போ இருந்தாலும், இந்த சிங்கிள் ஈக்குவல்ட்டு நீங்கள் எங்கே பார்த்தாலும், நீங்கள் நார்மலாக அவங்களோட குரானில் படிப்பீங்க இல்லையா, ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும், அப்படி தான் படிக்கணும் ஜி இந்த லைனை. ஓகே. இப்படி படிக்காதீங்க. டோன்ட் கம் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே. சிங்கிள் ஈக்குவல்ட்டு இங்கே பார்க்குறப்போ நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, ஓ முரளி என்ற வேல்யூ எடுத்துகிட்டு வந்து மைனேம் என்ற வேரியபிளில் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும். அப்படின்னு தான் நீங்கள் படிக்கணும். ஓகே. Don't come from the left to right. Okay. Start from the right to left. Okay. So you are assigning a value called Murali in a variable called my name. So where my age equal to 45. இப்போ பாருங்க, இப்போ சொல்லுங்க. 45 ஏஜ், 45 நம்பரா மை ஏஜ்க்கு அசைன். பர்ஃபெக்ட் ஜி, பர்ஃபெக்ட், யூ ஆர் ஸ்பாட் ஆன். அவ்வளோதான். ஸோ நார்மலாக படிக்கிறப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா, நார்மல் அதர் ஸ்டூடெண்ட்ஸு இந்த பக்கத்துலேருந்து படிக்க ஆரம்பிக்கும். சார் மை ஏஜ் வேரியபிள் தென் 45 தப்பு. 45 வேல்யூ எடுத்துன்னு வந்து நீங்கள் டைரெக்டாக, ஏன்னா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கிட்ட பேசினுக்கிறீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கிட்ட பேசுகிறேன்னா நான் உனக்கு சொல்லிக்கிறேன், அரே ஜாவா ஸ்கிரிப்ட் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரியை உருவாக்கி அதில் வந்து முரளி என்ற வேல்யூ வெயி, அதுதான் இதோட மீனிங் ஜி. ஓகே. மை ஏஜ் என்ற ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிள் உருவாக்கி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எம்டி ஸ்பேஸ் அலாட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க. ஓகே. ஒரு ஸ்பேஸ் ஒன்று அலாட் பண்ணி அதுக்கு மை நேம்ன்ற பேர் கொடுத்து அதுக்குள்ளே வைக்கிற வேல்யூ தான் முரளி. இப்போ நீங்கள் ஒரு இடத்த பார்க்குறீங்க, அந்த இடம் வந்து சையத் என்ற பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற மெஷர்மெண்ட் என்ன, ஒரு 35 40 45 60 இல்லை ஒரு 2 ஏக்கரமோ 3 ஏக்கரமோ அதை நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ சையத் என்ற பேரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டியோட மெஷர்மெண்ட் தான் இது. சையத் என்ற மை ஏஜ் என்ற பேரில் நீங்கள் அசைன் பண்ணுற வேல்யூ தான் 45. இப்போ மை நெட் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லன்னு சொல்லிட்டுங்க. இதோட மீனிங் என்ன, மை நெட்வொர்த்து 0 ஆர் நல். 0 கூட இல்லைங்க, 0 கொடுத்தா அது இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. நல் வேர் மை வெஹிக்கல், இதுக்கு நான் எந்த ஒரு வேல்யூ அசைன் பண்ணல, இதுதாங்க அன்டிஃபைன்டு. இது நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க, நல்லன்ற வேல்யூ அது கொடுத்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. மை வெஹிக்கிளுக்கு நீங்கள் எந்த ஒரு வேல்யூ அசைன் பண்ணல. இன்னொரு வேரியபிள் தேர்டு, வேர் ஹேவ் பாஸ்போர்ட் ஆர் ஹேவ் விசா ட்ரூ அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். இதுதாங்க ஸ்ட்ரிங்கு. நீங்கள் எப்போ இந்த டபுள் கோட்டு பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஸ்ட்ரிங்கு தாங்க. என்டையர் ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் கொட்டேஷன் கொட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த கொட்டேஷன் நீங்கள் வெறும் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தாங்க கொடுப்பீங்க. நம்பருக்கு டபுள் கோட்டும் வருமா ஜி? சிங்கிள் கோட்டு டபுள் கோட்டு எது கொடுத்தாலும் வேல்யூ ஒன்று தாங்க, அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சிங்கிள் கோட்டு கொடுத்தா வேல்யூ வேற அப்படிலாம் இது இல்லை. நீங்கள் எந்த கோட் கொடுத்தாலும் அதுக்கு கொடுக்குற வேல்யூ ஒன்று தான். ஓகே. கிளியர்? கிளியர் ஜி. இந்த நெட்வொர்க் ஈக்குவல் டு நல்னு சொல்றீங்களா ஜி? இப்போ நல் மீன்ஸ் it could be a 0 or it could be nothing. 0 இல்லைங்க, நல்லன்னா நல்லு தான், அவ்வளோதான், அதில் மாற்றமே இல்லை. Null means there is nothing. Nothing. Okay. Don't even try about this 0. 0 கொடுத்தா
அதோட வேல்யூவே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து இதை நான் கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரௌசரில் நான் டிஸ்ப்ளே பண்ண பார்க்குறேன். இந்த ஏரியாவில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இது ஓகே. கன்சோல்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இந்த கன்சோல்னு ஒரு செக்ஷன் இருக்கும். கன்சோல்ன்றது நம்ம டெவலப்பருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியா. இப்போது க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதுதான் ஒரு நார்மல் யூசர் பார்க்கக்கூடிய வெப் பேஜ். ம். எந்த ஒரு யூசரும் இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோலில் போய் பார்க்க மாட்டான். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்கன்னா, நீங்கள் பார்க்குற விதானம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டாக்டர் பார்க்குற விதானம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பா. நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் முதுகுவலியாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு கை கால் நடுங்குது அப்படின்னா, இமீடியட்டாக நம்ம நர்வ் டச் பண்ணுறதோ இல்லை ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குறதோ அப்படி பார்ப்பாங்க அவங்க. அவங்க வந்து டைரெக்டாக நம்மளை வந்து ஜஸ்ட்டு ஆள் பார்த்தெல்லாம் பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. இன் சிமிலர் வே ஆஸ் எ டெவலப்பர் நம்ம வந்து இந்த கன்சோலில் தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்ப்போம். இதுதான் நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியா, இது கன்சோல். ஓகே. ஸோ இப்போ நான் அந்த கன்சோலில் இந்த வேல்யூஸ் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது மை நேம் பாருங்கள், முரளியும் வந்துடுச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி மை ஏஜ், மை நெட்வொர்க், மை vehicle. இது ஸ்ட்ரிங்கு, இது நம்பரு, இது பூலனு, இது நல்லு, அன்டிஃபைன்ன்றது எரர் இல்லைங்க. ஓகே. அன்டிஃபைன்ன்றது வந்து அதோட கரண்ட் சுச்சுவேஷன், அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகே. யூ ஹாவ் டிக்ளேர்ட் எ வேரியபிள் பட் யூ ஹாவ் நாட் அசைன்ட் எனி வேல்யூ. ஓகே. நல்ன்றது வந்து யூ ஹாவ் ஆல்ரெடி கிவன் எ வேல்யூ. நல் இஸ் நத்திங் பட் எ வேல்யூ. ஓகே. So null is a value, undefined is a current situation of the variable. Means It is not defined, it is just declared. ஆமா, Variable only it is declared. There is no value passed or value. கரெக்ட். Okay. இந்த 5 டேட்டா டைப்பை தான் நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணாலும், என்ன ஒரு கால்குலேஷன் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும், யூ நீட் டு ஹாவ் ஐடியா அபவுட் வாட் இஸ் ஸ்ட்ரிங், வாட் இஸ் நம்பர், வாட் இஸ் பூலியன் வேல்யூ, வாட் இஸ் நல், வாட் இஸ் Undefined. இந்த 5 தான் நம்ம இனிமேல் என்டையர் ரெஸ்ட் ஆஃப் தி டெவலப்மெண்ட் கேரியரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் இன்னும் சில அடிஷ்னல் டேட்டா டைப்ஸ் இருக்கும். .NET பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேட்டா டைப்ஸ் இருக்கும். பட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்னா இதுதான். ஏன் இது primitive data typeன்னு என்ன டிஃபரன்ஸ்? primitive data typeக்கும் நார்மல் டேட்டா டைப்ஸ்க்கு இன்னொரு டேட்டா டைப் இருக்கு, ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் ஒன்று இருக்கு. ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் which is having இதில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ன்றது, அரேஸ்ன்றது, ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இதெல்லாம் பார்ப்போம். ஓகே. At present, these 5 are called primitive data types. We will see about reference data type little later. Okay. Let's focus on the primitive data type. Primitive data types. Okay. Okay. இப்போ இந்த 5 வேரியபிளில் இருக்கிற வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண முதல் அப்ரோச் கன்சோல் லாக். கன்சோல் லாக்ன்றது வந்து எப்பவுமே கன்சோலில் இருக்கும், ஒரு ப்ரௌசரில் இன்ஸ்பெக்டிங் டூலில் இருக்கும். ஓகே. அல்லது நம்ம இன்னொரு விதமாக கூட நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். எப்படி? டாக்குமெண்ட் டாட் ரைட்
மை நேம் வந்துருச்சு பாருங்க மேலே. ஓகே. டாக்குமெண்ட்டில் எழுத சொல்லியிருக்கிறேன் நான். டாக்குமெண்ட்டில் போயிட்டு இந்த மை நேம்ன்றது வந்து எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த பாயிண்ட் கவனிங்க, அவாய்ட் வயலேஷன். யூஸிங் டாக்குமெண்ட் டாட் ரைட். இது ரொம்ப பழைய மெத்தடு, அட் ப்ரெசண்ட்டு யூசேஜில் இல்லை. ஸோ பெட்டர் நாட் டு யூஸ் தி டாக்குமெண்ட் டாட் ரைட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வார்னிங் காட்டுது இப்போது. ஓகே. ஆனால் நாங்கள் கற்றுக்கினப்போ இது இருந்தது. ம். அட் ப்ரெசன்ட் திஸ் இஸ் நோ மோர். ஓகே. பட் இதோட மெயின் யூஸு இந்த டாக்குமெண்ட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள்லாம். ஓகேங்க. ஓகே. ஸோ எய்தர் நீங்கள் console.log யூஸ் பண்ணி வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணலாம் ப்ரௌசர் கன்சோலில், அல்லது டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் அப்ரோச்சு. தேர்ட் அப்ரோச்சு, நான் டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஒரு div ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டெமோன்னு ஒரு பேர் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே தான் ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா மெசேஜ் நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். எப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ. ஸோ இதோட மீனிங்கு, இந்த டாக்குமெண்ட்டில் டெமோன்ற பேரில் ஒரு ஐடி இருக்குது, ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதுக்குள்ள டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் மை நேம் டிஸ்ப்ளே பண்ணுன்னு அர்த்தம். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. வி ஆர் கோயிங் டு சி வெரி இன் டீட்டெயில் அபவுட் திஸ். வாட் இஸ் டாக்குமெண்ட், வாட் இஸ் கெட் எலிமெண்ட் பை ஐடி, வாட் இஸ் திஸ் ஐடி, வாட் இஸ் திஸ் இன்னர் ஹெச்டிஎம்எல், இந்த மாதிரி வேறு இன்னும் என்னென்ன இருக்குது அதுன்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அட் ப்ரெசண்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா, நம்ம கையில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிளோட வேல்யூ டாக்குமெண்ட்டில் எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏன் வரல? ரிஃப்ரெஷ். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு மை நேம். ஓகே, இது தப்பு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் ஹெட் செக்ஷனில் தான் இந்த ஃபைல் ரன் பண்ணி நிற்கிறேன். எங்க புரியுதா? லைன் நம்பர் 8ல் தான் நீங்கள் ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் லைன் நம்பர் 8ல் இருக்கிறப்போ 9, 10 பற்றி அதுக்கு தெரியவே தெரியாதே. நீங்கள் இந்த லைனில் தான் இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஃப்ரம் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகின்னு வந்திருக்கிறீங்க இல்லையா? இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. கரெக்டு. ஆனா நம்ம இப்ப இந்த லிங்க் பண்ற, அதாவது ஸ்கிரிப்ட் சோர்ஸ் கொடுக்கறது எங்க கொடுக்கலாம்ல ஜி? அப்படின்னா கரெக்டு, அதான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் லைன் நம்பர் 8ல் கொடுத்துருக்குறீங்க. அந்த லைன் நம்பர் 8ல் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிற ஃபைலு எக்ஸிக்யூட் ஆகிறப்போ இந்த லைன் நம்பர் 9லேருந்து லைன் நம்பர் 18 வரைக்கும் இன்னும் அவைலபிள் இல்லை. இல்லை. ஓகே. ஸோ அதுவே நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி பாடி எண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் லைன் நம்பர் 16 வரத்துக்குள்ளே மற்ற என்டையர் டாக்குமெண்ட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ எரர் வராது. இப்போ வேல்யூ வந்துடுச்சு பாருங்கள். ஸோ எய்தர் யூ கேன் யூஸ் console.log or document.write or document.getElement by ID, அல்லது one more option, alert. அதுக்குள்ளே நீங்கள் மை நேம் எழுதி வைக்கலாம். இந்த மாதிரி வரும். ஸோ டேட்டா டைப்ஸ் மூலிமா டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து நீங்கள் console.log அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் மூலிமா டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். document.write டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். document.getElement by ID அப்படின்ற மெத்தடில் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். அல்லது அலர்ட் மூலியமாகவும் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். These are all the 4 different methods to display the values. To
display the values stored in variables. One is console.log, two document.write, get element by id, three document.get element by id, demo fourth one is dot inner html, finally alert. To display the values, we use alerts. These are the 4 different approaches you can use. okay. 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 Alerts வந்து ஒரு 3 different alerts இருக்கு. ஒன்று நம்ம இப்போ பார்த்த alerts, which is alert. இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே அலர்ட்டு ஓகே மட்டும்தான் இருக்கும். முதல் அலர்ட்டில் வெறும் ஓகே மட்டும்தான் இருக்கும். செகண்ட் கன்ஃபார்ம். You like JS. என்ன ரிஃப்ரெஷ் கன்ஃபார்ம் பாருங்கள், கேன்சல் ஓகே 2 வரும். ஓகே. நீங்கள் ஓகே கொடுத்தாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அல்லது கேன்சல் கொடுத்தாலும் அந்த டைலாக் போயிடும். அந்த மாடல்னு சொல்லுவோம், இல்லை டைலாக்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பாப்பப்புன்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக. டெக்னிக்கலி டைலாக் அல்லது மாடல்னு சொல்லுவோம். ஃபைனலாக வந்து ப்ராம்ப்ட். ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். when I refresh, இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களோட வேல்யூ வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் இதில். ஸோ அலர்ட்டு, கன்ஃபார்மு, ப்ராம்ப்ட். இப்போ கன்ஃபார்ம் ஆக்டிவிட்டிக்கு வந்து நீங்கள் யூ வில் எக்ஸ்பெக்ட் எய்தர் எஸ்னா ஒரு ஆக்ஷனு, நோனா ஒரு ஆக்ஷன். அட் ப்ரெசென்ட்டு நான் டைலாக்ஸு சொல்லியிருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் சொன்ன உடனே இது யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய சில ப்ராக்டிக்கல் சினாரியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இப்போ என்ன ஒரு ப்ராக்டிக்கல் இப்போ நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அதனால் உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுது. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அலர்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கு இமீடியட்லி ஸ்ட்ரைக் ஆச்சு. பட்டு இங்கே என்னோட என் பிளேஸில் எந்த ஒரு ட்ரைனர் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன தெரியுமா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அந்த யூஸ் கேஸ் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இன்னும் அமௌண்ட் ஆஃப் டாபிக்ஸ் கவர் பண்ணல. ஓகே. இப்போ நான் கன்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பற்றி சொல்லணும். ஓகே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லி இஃபெல்ஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணணும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்குள்ளே எடுத்து சொல்லி, ட்ரூத்தி ஃபால்ஸ் என்னன்னு எடுத்து சொல்லி, நீங்கள் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சல்னு கொடுத்தா என்ன வேல்யூ வரும், ஓகேன்னு கொடுத்தா என்ன வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் யூசர் இன்புட் equal to confirm. So console.log user input. இப்போ பாருங்கள், நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் கேன்சல் யூஸ் பண்ணால் என்ன வேல்யூ வருதுங்க? ஃபால்ஸ். எஸ். நான் ரிஃப்ரெஷ், நான் ஓகே கொடுத்தா ட்ரூ. ஸோ ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் வாட் யூ கேன் டூ வித் திஸ், how you can handle this scenario அப்படின்னு சொல்லணும்னா ஐ நீட் டு யூஸ் இஃபெல்ஸ் கண்டிஷன். ஸோ இஃபெல்ஸ் கண்டிஷனோட சேர்த்து நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி ஒரு 4-5 டாபிக் முடிச்சுட்டு இருந்தால் ஐ கேன் வாக் த்ரூ சம் ஆஃப் தி மினி ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. ஸோ அதுக்காக அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ் நான் இதோட ஜாஸ்தி நான் சொல்ல விரும்பலை. லெட் இட் வில் பி அட் திஸ் ஸ்டேஜ்.
மேபி இன் 1 ஆர் 2 செஷன்ஸ் இப்போ நான் வந்து அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவேன். ஃபங்க்ஷன்ஸ்க்கு அடுத்து ஆப்ஜெக்ட்ஸு, அரேஸு, மெத்தட்ஸு சொல்லிட்ட பிறகு தென் வி வில் ஸ்டார்ட் ஜம்பிங் இன்டு சம் ப்ராக்டிகல் யூஸ் கேஸஸ். ஓகே, ஓகே. ஷூர் ஜி. ஓகே. ஐ வில் ஸ்டாப் ஹியர் ஃபார் தி டே. நாளைக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபங்க்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ்க்கு அடுத்து ஆப்ஜெக்ட்ஸு சொல்லி ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே என்னென்ன மெத்தட்ஸு நீங்கள் சொன்ன கிளாஸஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு கிளாஸ் யூஸ் பண்ணி நார்மலாக ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அல்லது நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்து தென் வி வில் சி அரேஸ். இது வரைக்கும் வந்துட்டேன்னா ஆஃப்டர் அரேஸு லூப்ஸு கண்டிஷன்ஸ் இது முடிச்சிட்டேன்னா இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு சின்ன கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறதோ இல்லை யூசர் என்டர் பண்ணுறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் சினாரியோஸ் ஹேண்டில் பண்ணுறதோ இந்த மாதிரி சில சினாரியோஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. இன்னைக்கு வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எவ்வளோதான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், வேரியபிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. டிஸ்பிளே மெத்தட்ஸ் எந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம், அலர்ட்ஸ்ன்றது பார்த்துருக்குறோம். நாளைக்கு we will start with the functions, Okay. then objects, then Okay. arrays. Okay. 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 Fine. Okay then, let's meet tomorrow. Bye. Okay.